யோனா 3 அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரை. யோனா chapter 3 verse 1 to 10 verse 1. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் and the word of the Lord and come unto Jonah the second time saying. வசனம் 2. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போ, நான் உனக்கு கற்பித்த வார்த்தைகளை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். Rise, go unto the Nineveh, that great city, and to its the preaching that I bade thee. வசனம் 3. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே நினைவுக்கு போனான். நினைவோ 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. So Jonah rose and went unto the Nineveh according to these words of the Lord. And now Nineveh was an expecting great city of the 3 days of the journey. வசனம் 4. யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். And Jonah began to enter into the city, days of their journey, and he carried and said, 40 days, and Nineveh shall be overturned. வசனம் 5. அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் யோனா விசுவாசித்து உபவாசம் செய்தபடி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டு உடுத்தி கொண்டார்கள். So the people of the Nineveh believed God and proclaimed a fast and put a sackcloth for the greats of them, even to this last and of them. வசனம் 6. இந்த செய்தி நினைவேலின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பையும் கழற்றி விட்டு இரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். For word come unto the king of the Nineveh, and he risen from his hand one, and he lay his hand from him and covered him with sackcloth and set in ashes. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்வாணின் கட்டளையாக நினைவே இலங்கும் மனுஷர் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் என்று ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், and he caused needs to be and proclaiming and published to God Nineveh by the decree of the king and his able, and saying, let another manner and beast had no thirsty any things, let them are not freedom nor things water. வசனம் 8. மனுஷர்கள் மிருகங்களும் இரட்டினாலும் மூடிக்கொண்டு தேவனையே நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர்கள் தமது பொல்லாத வழிகளை தமது கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்பவும் கட்டளையிட்டார். But let man and beast and be covered with sackcloth and carry mighty unto God, and
Let them turn everyone from his evil way and from this work that and is in their assets. வசனம் 9. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒரு வேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரம கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். Who cannot tell if on God I will turn the depend and the turn we from his and fears again anger that we and prayer is not. வசனம் 10. அவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கையை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். And God shall there and walk that they and turn it from their evil way, and God and repented of this evil that he had said, and that he was unto them, and he did it not.